ராத்திரி பகலா ஒரு பொண்ண நினைச்சுக்கிட்டு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து கரெக்டா ப்ரொபோஸ் பண்ணலான்னு போகும்போது அந்த பொண்ணு உங்கள பார்த்து நீ ரொம்ப நல்லவனான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சு போயிடுவோம்ல. அடி பாவி, நான் உனக்கு தாலி கட்டலான்னு நினைச்சா நீ எனக்கு ராகி கட்ட வரிయేன்னு மனசுக்குள்ள ரத்த கண்ணீர் வரும். ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு வீடியோல நீங்க லவ் பண்ற பொண்ணு உங்கள அண்ணான்னு கூப்பிட்டா அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன, அந்த ப்ரோசோன்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது, எதை செய்யவே கூடாதுன்னு ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல, ஒரு பொண்ணு உங்களை ஏன் அண்ணான்னு கூப்பிடுறாங்கன்னு நாம புரிஞ்சுக்கணும். இதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. சுத்தமான நட்பு, த ஜென்யூன் ப்ரொடெக்டர். அவங்களுக்கு உண்மையிலே அண்ணன் இல்ல, உங்களை ஒரு நல்ல பாதுகாவலனா, உண்மையான அண்ணனா ஃபீல் பண்ணி கூப்பிடலாம். பழக்க தோஷம், த கேஷுவல் ப்ரோ. இப்போலாம் காலேஜ், ஆஃபீஸ்ல எல்லாரையுமே ப்ரோ, அண்ணான்னு கூப்பிடுறது ஒரு ஃபேஷனா ஆயிடுச்சு. அது வெறும் வார்த்தை தானே தவிர அதுல எந்த அண்ணன் தங்கை ஃபீலிங்கும் இருக்காது. தி தடுப்புச் சுவர், இதுதான் ரொம்ப டேஞ்சர். நீங்க அவள லவ் பண்றீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அவளுக்கு உங்க மேல அந்த இஷ்டம் இல்ல, அத நேரடியா சொன்னா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு நினைச்சு உங்கள கட் பண்ண உருவாக்கப்பட்ட ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் இந்த அண்ணாங்கிற வார்த்தை. அவ அண்ணான்னு சொல்லிட்டா உடனே பசங்க பண்ற 3 முட்டாள்தனமான விஷயங்கள் இருக்கு. இத மட்டும் செஞ்சிடாதீங்க. தப்பு 1, கோபப்படுவது. ஏய், என்னைய அண்ணான்னு கூப்பிடாதுன்னு கோபமா கத்துறது. இப்படி செஞ்சா ஏன் இவன் இவ்ளோ ரியாக்ட் பண்றான்னு அவ உங்களை விட்டு விலகி போயிடுவா. தப்பு 2, சைலண்டா ஏத்துக்கிறது. மனசுக்குள்ள காதல வச்சுக்கிட்டு வெளியில சொல்லுமா, அண்ணனுக்கு என்ன வேணும்னு ஆக்டிங் போடுறது. இது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற சூனியம். தப்பு 3, அண்ணன் வேலையே செய்யறது. அவ வேற ஒரு பையனை லவ் பண்ணுவா, நீங்க அண்ணன்கிற பேர்ல அவளுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறதுன்னு சிம்பா ஆகிடக்கூடாது. சரி ப்ரோ, இப்போ என்னதான் பண்றது? இங்கதான் உங்களுக்கான மாஸ்டர் பிளான் இருக்கு. ஸ்டெப் 1, தட்டி உடைங்க. த பேட்டர்ன் இன்டரப்ட். அடுத்த முறை அவ உங்கள அண்ணான்னு கூப்பிடும்போது ரொம்ப கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, ஏய், எனக்கு தங்கச்சியெல்லாம் வீட்ல இருக்காங்க, நீ என்னை என் பேர் சொல்லியே கூப்பிடு, அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு பக்குவமா ஆனா உறுதியா சொல்லிடுங்க. ஸ்டெப் 2, தூரத்தை அதிகப்படுத்துங்க. புல் பேக் யோர் எனர்ஜி. அவ கூப்பிட்ட உடனே ஓடுறத நிறுத்துங்க. அவங்களுக்கு கொடுக்கற ஸ்பெஷல் அட்டென்ஷனை கட் பண்ணுங்க. நீங்க எப்பவுமே அவங்களுக்கு அவைலபிள் இல்லைங்கிறத அவங்க உணரணும். கொஞ்சம் மர்மமா இருங்க. ஸ்டெப் 3, உண்மைய உடைங்க. தி ஹானஸ்ட் கன்ஃபெஷன். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க திரும்ப திரும்ப அண்ணான்னு கூப்பிட்டு உங்களை டார்ச்சர் பண்ணா நேருக்கு நேரா நின்னு கண்ணை பார்த்து உண்மைய சொல்லிடுங்க. பாரு, எனக்கு உன் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன், அதனால உனக்கு அண்ணனா நடிக்கிற வேலை என்னால முடியாது. உனக்கு சம்மதம்னா நாம ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், இல்லனா குட் பை அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு வந்துருங்க. நண்பா, காதல்ங்கிறது 2 பேருக்கும் வரணும். ஒருத்தர் பிச்சை போட்டு வாங்குறது காதல் இல்ல. உங்கள உண்மையா காதலிக்கிற ஒரு பொண்ணு உங்கள ஒரு நாளும் அண்ணான்னு கூப்பிட மாட்டா. உங்களுக்கான ஆள் கண்டிப்பா கிடைப்பாங்க. அதுவரைக்கும் உங்க சுயமரியாதைய விட்டு கொடுக்காதீங்க. உங்க லைஃப்ல இந்த மாதிரி அண்ணான்னு கூப்பிட்டு பல்பு வாங்கின சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க, நாமனும் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள மாதிரி ப்ரோஸோ